வணக்கம் நேயர்களே. ஊரெல்லாம் ஒரே பேச்சு, இந்த வருஷம் எப்படா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? போனது போகட்டும், வரப்போற 2026ல உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களோட பாதி வாழ்க்கை போன்லயும் மீதி வாழ்க்கை லோன்லயும் தான் போயிட்டு இருக்கு. உங்களோட வாழ்க்கை ஒரு ஒயர் ஹெட்போன் மாதிரி தான். நீங்க என்னதான் சிக்க எடுத்த வச்சாலும் திரும்ப திரும்ப சிக்காயிட்டு தான் இருக்கும். சொந்தக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவரோட உருப்பட வாய்ப்பு உள்ளது. சிம்மராசி நேயர்களே, நீங்க என்னதான் பாச்சா ரஜினி மாதிரி எட்டு எட்டா வாழ்க்கையை பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு எட்டுக்குள்ளேயும் ஒரு 7.5 இருக்கதான் செய்யுது. உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களோட வாழ்க்கை உன் கையில எல்லாம் இல்ல, உங்க வாயில தான் இருக்கு. கொஞ்சம் அதை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கன்னிராசி நேயர்களே, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பயிலும் உங்களை பத்தி நினைக்கிறது இல்ல, அதுதான் உண்மை. ஓவர் திங்கிங்ல PhD முடிச்ச உங்களுக்கு யோசிச்சு யோசிச்சு முடி கொட்டுறதும் சம்பாரிச்ச காசெல்லாம் கடனை கட்டுறதும் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கும். அடுத்த வருடமாச்சும் உருப்பட பாருங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு நடிக்கவும் தெரியாது, உங்ககிட்ட யார் நடிக்கிறான்னு கண்டுபிடிக்கவும் தெரியாது. மஞ்சளா இருக்க எலுமிச்சை பழத்தை புழிஞ்சா வெள்ளையா சாறு வர மாதிரி, வெள்ளையா இருக்க முட்டையை உடைச்சா மஞ்சளா கரு வர மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்னு நினைக்க அதுவும் நடக்கும். நீங்க புடுங்கிறது பூராமே தேவையில்லாத அணிதான். கும்பராசி நேயர்களே, நெல்லு அரிசியா மாறுது, அரிசி மாவா மாறுது, மாவு இட்லியா மாறுது, இரும்பு அருவாளா மாறுது, கோதுமை அல்வாவா மாறுது. ஆனா உங்க வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டுதுன்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறிடும். வாழ்க்கை இல்ல 2026 காலன்ற சொன்ன. யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம், ரகசியத்தை மற்றவர்களும் சொல்ல வேண்டாம். தோசைய நின்றுட்டு தான் ஊத்தணும், ஆனா கால் வலிக்கும். இட்லிய ஊத்திட்டு உட்காந்துடலாம், ஆனா பார்த்து நிறைய கழுவணும். வாழ்க்கைங்கிறது வாழையில ஊத்த ரசம் மாதிரி அப்படி இப்படிதான் போவோம். நம்ம தான் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். நேயர்களே, மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிடர் ராமூர்த்தி. நன்றி.